பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிசிகாவை சார்ந்த ஆளும் ஷானவாஸ் அவர்கள் பாஜக தமிழ்நாட்டை மறைமுகமாக ஆளுகிறதுன்னு குற்றச்சாட்டு மிக பங்கமாக வைத்திருக்கிறார். எனக்கு அது கொஞ்சம் பொருத்தமாக தெரிலங்க தம்பி. ஷானவாஸ் சொல்றது பொருத்தமாக தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, பாஜக ஸ்டாண்டு என்னவோ அதுக்கு விஜய் அதன் வழி நடந்தால்தான் அந்த குற்றச்சாட்டு பொருத்தமாக இருக்கும் இல்லைங்களா? இது திமுக வைக்கிற குற்றச்சாட்டு, அது வேற விஷயம். இப்போ இன்னைக்கு நேஷனல் ஈக்குவேஷனே மாறுது. இப்போ விஜய் ஆன்டி நீட் ப்ரொட்டஸ்டில் நீட்டு எதிர்ப்புங்கிற அந்த முடிவை தான் அவர் எடுத்தார். அஃப்கோர்ஸ் அவர் அங்கே போய் பேசியிருக்கணும், ஆனால் பேசலை. நீட்டு எதிர்ப்புங்கிற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளுக்கு, பாஜகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனால் டெல்லி போராட்டம் நீட்டு எதிர்ப்பு போராட்டம் இல்லைங்க. நீட்டு தேர்வை ஒழுங்காக நடத்தணும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நீட்டு தேர்வே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வே கூடாதுன்றோம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் கல்வி மாநில பட்டியலுக்கு வரணுங்க. அதான் என்னோட நிலைப்பாடு. கிட்டத்தட்ட தாவேகா அரசும் அதான் சொல்லுது. விஜயும் கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும். அதுதான் இதில் முற்றுப்புள்ளியாக இருக்க முடியும். நீங்கள் நீட்டை மட்டும் ஒழிச்சு விட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வேற ஒரு பேரில் நுழைவுத் தேர்வை கொண்டு வரும். பல லட்சம் கோடி புழங்குற ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சுங்க. பெரிய லாபிங்க அது. கோச்சிங் இண்டஸ்ட்ரி ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய லாபி. எத்தனையோ இங்கிலீஷ் சீரியல் கோச்சிங் இண்டஸ்ட்ரினால ஏற்படுற மரணங்களை எல்லாம் விலைக்கு வந்துருச்சு. மிகப்பெரிய ஒரு மிக மாணவர்களுக்கான மன அழுத்தத்தை மிகப்பெரிய அளவுக்கு கூட்டுகிற பெரிய பெரிய அளவுக்கான மரணங்களை ஏற்படுத்துகிற ஒரு கவலைக்கிடமான விஷயம் ஆல் இண்டியா கோச்சிங். இதை மாற்றணும்னா ஒரே வழி கல்வி மாநில பட்டியலுக்கு வர்றது. அந்தந்த மாநிலங்கள் அதன் கல்விக் கொள்கையை தீர்மானிக்கணும். இப்படிதான் இந்த சிஸ்டம் அமைய முடியும். ஆனா டெல்லியில் நடந்த போராட்டம் இப்படியான வலிமையான விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தல. சிம்பிளி நீட்டு தேர்வு பேப்பர் லீக்கு, அதனால தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அவ்வளவுதான் பாயிண்ட். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சரியாயிடுச்சா? எங்க கேள்வித்தாள் லீக் எப்படிங்க வருது? வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கேள்வித்தாளை லீக் பண்றான். நாங்க எஸ்எல்சி படிக்கும்போது எங்களுக்கு கேள்வித்தாள் லீக்குங்க. 1964-65 அது. அப்பவுமே கேள்வித்தாள் லீக் ஆகி போச்சு. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபங்க் ஆகிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு காம்படிட்டிவாக மார்க்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. பியூசியில் சேரணுங்க. பியூசியில் சேரணும் போது ஒரு பெரிய காலேஜில் மார்க் அடிப்படையில் தான் சேர்ப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அந்த அதாவது எங்களுக்கு எப்படின்னா நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் 3 சாய்ஸ் தான். கொஞ்சம் மார்க் அறிஞ்சா கூட நமக்கு அந்த என்பிசி கிடைக்காது. அதாவது நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிடைக்காது. அது படித்தா தான் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ண முடியுங்க. மெடிக்கலுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். இப்படி ரொம்ப பாதிக்கப்பட்டோம் நாங்கள் எங்கள் செட்லேயே. அது காங்கிரஸ் ஆட்சி காலம். எப்படி பேப்பர் லீக் ஆச்சு? யாரோ ஒருத்தர் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு செய்கிறான். இப்போ இன்றைக்கி நீங்கள் நீட்டு மசோதாலாம் கொண்டு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டீங்க, ரைட்டு. அப்போ லீக் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் செய்கிற வேலைங்க. அதை நீங்கள் எவ்வளோ சரி பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த தொந்தரவு வரும். தமிழ்நாட்டில் லீக் ஆகலையா, கேரளாவில் லீக் ஆகலையா, பஞ்சாபில் லீக் ஆயிடுச்சுங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போகிற பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு பொறுப்பேற்று ஒரு அமைச்சர் பதவி விலகுவது தீர்வா? முழுமையான தீர்வா? பொறுப்பேற்கணுங்க. அவர் முதலே பொறுப்பேற்றிருக்கணும். முதலே அவர் ரொம்ப யோக்கியமாக இருந்தால் முதலே ராஜினாமா பண்ணியிருக்கணும். இல்லை பிரதமர் அவர்கள் ரொம்ப அவர் பேசுகிற பெரிய மரபு ரீதியான யோகியதையெல்லாம் இருக்குன்னு அவர் நினைச்சாரு அப்படின்னா துறைமாற்றமாக செஞ்சிருக்கணும். எதுவுமே செய்யலை. அப்போ இந்த போராட்டத்துக்குள்ள நம்ம எப்படி போய் சேர்றோங்கிறதான் கேள்வி. நம்மளோட அடிப்படை கொள்கைங்கிறது நீட்டு வேண்டாம், கல்வி மாநில பட்டியலுக்கு வரணுங்கிறதா. அதை இவங்க யாருமே சொல்லலை. இப்படியான ஒரு ஆல் இண்டியா லெவல்ல நிறைய விஷயம் மாறிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு எந்த இடத்துல அதில் ஃபிட்டின் ஆக போகுதுங்கிறது நமக்கு இன்னமும் புரிபடலை. வாஸ்தவமாகவே இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரிபடும், இல்லை நமக்கு அந்த தெளிவு வரும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம இதுல பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆலோசனை சொன்னதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஆளுநரை எதிர்ப்பது, அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எதிர்ப்பது நேரடியாக பாஜகவை எதிர்ப்பது போன்று. இப்ப கூட நம்ம இந்த மனோன்மணியம் சுந்தர பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா கூட ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசோ விஜயோ நேரடியாக ஆளுநரை எதிர்க்க துணிச்சல் இல்லை என்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு.
ஷானவாஸோட அரசியல் நிலைப்பாடுங்க. அதாவது ஆளுநர் பங்கு கொள்கிற பட்டமளிப்பு விழா, ஆளுநர் வேந்தர், பல்கலைக்கழகத்தோட எக்ஸிகியூட்டிவ் சீஃப் வந்து துணைவேந்தர், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இணைவேந்தர். அப்ப இணைவேந்தரே வேந்தரை புறக்கணிக்கிறாரு, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப இணைவேந்தர் என்பவர் மந்திரி சபையில அங்கம் வைக்கிறார், அமைச்சரவையின் ஒரு அங்கம். அப்ப அவர் புறக்கணித்தாருன்னா அமைச்சரவை புறக்கணிக்கிறதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு அமைச்சரா வந்து அதுக்கு கருத்து சொல்றது, இல்ல முதலமைச்சர் கருத்து சொல்றது, அது எப்படிங்க சாத்தியம்? சாத்தியம் இல்லை. எனவே ஆளுநரை வந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்துல விஜயும் சேர்ந்து எதிர்க்கிறாருன்னா நான் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சன் நியூஸ் பேட்டியில் கூட அதான் சொன்னேன். இல்லைங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் எதிர்க்கிறாரு, உடனே விஜயும் வந்து நானும் எதிர்க்கிறேன்னு சொல்லணும், அப்படி வந்து எந்த அமைச்சரவையிலையும் யாருமே சொன்னது கிடையாதுங்க. அமைச்சரை வச்சு தான் சொல்லுவாங்க. யார் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க தானங்க அதை பத்தி பேச முடியும். அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க தான் அதை பத்தி பேச முடியும். அதனால அதை நான் தவறுன்னு நினைக்கல. ஆனா எப்ப நீங்க காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேருக்கு இடம் கொடுத்தீங்களோ அப்போதே வந்து பிஜேபி உங்களுக்கு மறைமுகமா இருக்கு, இல்ல நீங்க மறைமுகமான பிஜேபியோட ஏஜென்ட் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொருத்தமானதா? அப்ப காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்த்து விடுறதுக்கு பிஜேபி உதவி செய்யுமா? ராகுல் காந்தி பிரதமர் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி உதவி செய்யுமா? ஷானவாஸ் வந்து அவரோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்றாரு. அது விசிக நிலைப்பாடு மாதிரி கூட எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப அப்படி பார்த்தா இப்ப விசிக அமைச்சர் பன்னீர்சு அமைச்சரா இருக்கக்கூடாதுல்ல. காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் கிடைத்ததுக்கு பிறகாக ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வருகிறார். விஜயோடு சந்திப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? அதுவே வந்து அப்படி சந்திப்பு நடந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையோ இல்லை ஒரு ஜாயிண்ட் மீட்டிங்கோ நடத்தினாலோ அப்படின்னாலே இந்த பாஜக தான் நிழல் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு, இல்லை பாஜகவுக்கு மறைமுகமாக விஜய் ஆதரவு தராங்கிற குற்றச்சாட்டு அடிபட்டு போயிடும். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் இனிமேல் திமுகவோடு உறவே கிடையாதுங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கணும். திமுகவை பொறுத்தவரையில் இனிமேல் வந்து ராகுல் காந்தியோட உறவு கிடையாதுங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. இனி ஒரு காலகட்டத்தில் இங்க இந்தியா கூட்டணியே இல்லைங்கிறது தான் உண்மை. பிராக்டிகலி ஸ்பீக்கிங்க ராகுல் காந்தி பிரதமர்னு இனிமே திமுக சொல்லுமா? வாய்ப்பே இல்லைங்க. அப்படியான அரசியல் சூத்திரம் இல்லை. அப்போ விஜய் தான் ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லணும். இப்போ இந்தியா கூட்டணியில் அடுத்த கூட்டத்துக்கு வந்து தாவேகாக்கு அழைப்பு வரும் தான் நான் நினைக்கிறேன். விஜய் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். எம்பி இல்லாத கட்சின்லாம் சொல்ல முடியாங்க. எம்பி இல்லாத கட்சியும் இருக்காங்க இந்தியா கூட்டணியில். ஸோ தாவேகா இந்தியா கூட்டணிக்கு பிராக்டிகலாக போய் சேர்ந்துருச்சு. ராகுல் காந்தியோட நெருக்கம் காட்டின பிறகு நிச்சயமா வந்து பிஜேபி வந்து விஜய் அரசுக்கு சாமரம் வீசாத, இல்லை விஜய் வந்து பிஜேபிக்கு சாமரம் வீச முடியாது. அரசியல் சாமரம் எப்படி வீச முடியும்? ஆசிட்டிஸ் இருக்கிற அரசியல் நிலவரம் என்னங்க தமிழ்நாட்டில்? பிஜேபிக்கு இங்க பெரிய ஓட்டு வங்கி இல்லை. அவங்க ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. 27 சீட்டு வாங்கி ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே அவங்க இப்போ தனியாவர்தனம் தான் வாசிக்கிறாங்க. அன்புமணியை பொறுத்தவரையில் அவர் எதிர்கட்சி பாத்திரத்தை வகிக்கணும்னு தான் விரும்புகிறாரு. பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை பார்த்தாலும் அதில் அவர் தெளிவாக இருக்கார். அப்போ பாமகவும் அந்த கூட்டணியில் இல்லைன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அதிமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ பிஜேபி தனியாக இருக்குங்க. வேற ஏதாவது கட்சிகள் சேர்த்தா உண்டு. பிஜேபியோட சேரவே முடியாத கட்சிகள் நிறைய கட்சி இங்கே இருக்குது. நமக்கே தெரியும். விசிகே சேரவே முடியாது, சிபிஐ சிபிஎம் சேரவே முடியாது, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தேசிய அளவிலேயே வந்து எதிர்பார்த்திரம் வைக்க. அப்போ திமுக என்ன பண்ணும்? திமுக வந்து அவங்க வந்து இன்னொரு அணியை தான் கட்டமைக்கிறாங்க, தேர்ட் ஃபோர்ஸ். தேர்ட் ஃபோர்ஸ்னால் மாநில கட்சிகள், அந்தந்த மாநிலத்தில் செல்வாக்கு படைத்த கட்சிகள் அந்த மாநில அரசியலை தீர்மானிக்கணுங்கிறது தான் உண்மையான பாயிண்ட். நாளைக்கு அகிலேஷும் ராகுலும் இப்போ ஒன்றா இருக்காங்க. இந்த வைகோ நூல் வெளியீட்டு விழாலே கலந்துக்கிறாங்க. 50-50 உத்தரப்பிரதேசத்தில் சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் அகிலேஷ் ஒத்துக்குவாரா? அது எப்படி சார்? இந்த வரப்போகுது தேர்தல் வரப்போகுது, இன்னும் மிஞ்சி போனால் சில மாதங்கள் தான் இருக்கு உத்தரப்பிரதேச தேர்தல். இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படி டிமாண்டு வைக்காதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி தான் குழப்பினாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்லாம் வாங்கின பிறகு அவங்க குழப்பினது, ராகுல் காந்தி வந்து மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை கூப்பிட்டுட்டு கடைசியில் பிரதரோட ஒரு கூட்டம் கூட அட்டன் பண்ணலை, வெறும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பேசிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தன் நிலைமை தெரியாம தான் அரசியல் வியூகம் வகுக்கும். உத்தரப்பிரதேசத்திலே அது நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடந்தா அகிலேஷ் ராகுல் அந்த உறவு கூட கசந்துரும். அரசியல் எட்டிக்காய் எங்க தெரியுமா தொடங்கும்?
நம்ம பதவி கேட்டா தொடங்கிறோம். பதவிக்கு நான் வருவதற்கு நீ உதவி செய்வாயா, இதுதான் அரசியல் சூத்திரமே. அப்படி இல்லைங்க, நீங்க பதவிக்கு வந்தீங்கன்னா எனக்கும் அதுல பாதி கொடு, சேர்ல நான் ஒரு 2 மாசம் உட்காந்துருக்கேன், நீங்க 2 மாசம் உட்காந்துருக்கேன், எந்த அரசியல்வாதியாவது சொல்லி பாருங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் அங்க அடி வாங்கும். இப்போ பிஜேபி எதை நம்புது உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெறுவதற்கு? எப்படியாவது காங்கிரஸ் கட்சிக்கும் அகிலேஷுக்கும் இடையில வந்து உறவு கசந்துருங்கிறத தான் அவங்க நம்புறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில விஜய் வந்து இங்க பிஜேபியை எப்படி சேர்ப்பாரு? இங்க என்ன செல்வாக்கு இருக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டில்? உத்தரப்பிரதேசத்திலே அது ஏதாவது கொஞ்சமாவது இருக்குங்க காங்கிரஸ் கட்சிக்கு. அதே ஈக்குவல் செல்வாக்கு இங்க பிஜேபிக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்குமா? இருக்காது. அப்போ மிக இயல்பாக தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு பலமுனை போட்டியை நோக்கி தான் இது போகுது. அப்போ ஃபோர்ஸஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்குன்னு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி இருக்குங்க. விஜய் விசில் 2க்கு இருக்கு, அதை நம்ம மறுக்கவே கூடாது. அதை வச்சுட்டு தான் நீங்க கணக்கு போடணும். ஆனா அது வந்து 35%ங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வெற்றி பெற்றிருக்கிற எம்எல்ஏக்களை ஒரு 50-55 பேர் வந்து பிற கட்சிக்காரங்க, மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்க. அவங்க ஓட்டு வங்கியை ஒட்டுமொத்தமா விஜய் ஓட்டு வங்கின்னு கணக்கு போடுறதுல அர்த்தமே இல்லை. இப்போ திமுக மீண்டும் ஒரு முறை தனது அரசியல் வியூகத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அது மாற்றி அமைக்கும் போது அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் எப்படி போகுது? ஒருவேளை திமுக பிஜேபியோட வந்து அனுசரித்து போயிருங்க, டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் பிஜேபிக்கு அவங்க ஆதரவாக செயல்பட்டுருவாங்க. இது எல்லாமே நம்ம வந்து யூகமாக தான் சொல்லிட்டு இருக்கோம். அது நடக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழாக மாறும். சார், இந்த சிஜேபியுடைய போராட்டம் வெற்றிக்கு பிறகாக பலரும் சொல்றாங்க, அவர்களோடு சேர்ந்த ஒரு 3ஆம் அணியாக இது உருவெடுக்கலாம், ஒரு ஜென்சி புரட்சியாக வலுப்பெறும்னு சொல்றாங்க. சாத்தியக்கூறு இருக்கும்? சிஜேபிங்கிறதுங்க ஒரு பகடி அரசியலுக்காக தொடங்கப்பட்டது தான். இன்னும் அவங்களுக்கான பெரிய கிளை அமைப்புகள் இல்லை. வட இந்தியாவில் கொஞ்சம் இளைஞர்கள் ஆதரவு இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிளைகள் அமைத்து தேர்தல் ஆணையத்துக்கு போய் பார்ட்டி பதிவு பண்ணி அதுக்கு பிறகுதான் நம்ம இதை வந்து யூகிக்க முடியும். அப்போ இப்போ வந்து திமுக போய் சிஜேபியோட கூட்டணி வைக்குமானா எப்படிங்க சாத்தியம்? அது மாநில அரசியலே வேற இல்லை. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் வந்து சிஜேபியோட போவாரா? இல்லை பீகாரில் வந்து தேஜஸ்வி சிஜேபியோட போவாங்களா? இல்லை மம்தா வந்து கல்கத்தாவில் சிஜேபியோட போவாங்களா? மாநில அரசியல் இருக்குங்க, அப்படியெல்லாம் போக மாட்டாங்க யாருமே. அதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே விஜய் வந்து விக்கிரவாண்டியில் நான் அரசுல பங்கு தரேன்னு சொல்லியுமே தான் எந்த கட்சியும் போகலையே. இப்போ இப்போ காங்கிரஸே என்ன சொல்லுதுங்க, நம்ம போயிருந்தா அப்பவுமே 70 சீட்டு கொடுத்துருப்பாங்க, துணை முதலமைச்சராக இருந்திருக்கலாம்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஏன் அப்போ போகல நீங்க? அப்போ வந்து அரசியல் ரீதியாக ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, இது விஜய்க்கெல்லாம் ஆதரவுங்கிறது எவ்வளவுன்னு தெரியாது, 15% இருக்கும், 12% இருக்கும், 20% இருக்கும்னு ஒரு கணக்கு வச்சிருந்திருப்பாங்க. சரி வேணான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ப்ரூவ்டா இருக்கு. அப்படின்னா சிஜேபி எப்போ வலுப்பெறும்? சிஜேபியாக ஆம் ஆத்மி பார்ட்டி மாதிரி களத்தில் நின்று ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட எலக்டோரல் மெரிட்டை ப்ரூவ் பண்ணா மட்டும்தாங்க அது வலுப்பெறும். ஆம் ஆத்மி ரூட்ல போகணும் அவங்க. சார், இறுதியாக தமிழகத்துல எப்பொழுது இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இடைக்கால தடை வந்து விட்டது. உள்ளாட்சி தேர்தலை நோக்கிதான் இப்ப அனைவரின் கவனம் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலுடைய அந்த நிதிநிலை அறிக்கை செய்யக்கூடிய அந்த கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உள்ளாட்சி தேர்தலே லேட்டா தான் வரும் போல அப்படின்னு பலரும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப லேட்டா வந்தாங்க நான் நினைக்கிறேன். காரணம், டீலிமிட்டேஷன் தேசிய அளவில் கொண்டு வரப்பட்டால் எம்பி எண்ணிக்கை கூடும். எம்பி எண்ணிக்கை கூடனா எம்எல்ஏ எண்ணிக்கை கூடணும். எம்எல்ஏ எண்ணிக்கை கூடனா உள்ளாட்சி பிரதிநிதிகள் எண்ணிக்கை கூடணும்ல. சரி, நம்ம எலக்டோரல் மேப் வந்து எம்பி அடிப்படையிலானது. இப்போ தமிழ்நாடு 39 எம்பி, 234 எம்எல்ஏ. 234 எம்எல்ஏக்கு நகராட்சிகள் வார்டு லெவலுக்கு நம்ம பிரிக்கிறோம். கிராம வார்டு அளவில் நம்ம பிரித்து போகிறோம். இப்போ கிராம வார்டுகளை எல்லாமே மறுவரையறை செய்ய வேண்டியது வரும். அப்போ எப்படி உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியும்? அப்போ தேசிய அளவில் என்ன மாறுதல் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே இனிமேல் வந்து கேலண்டர் வரும். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருந்தால் தாவேக அரசுக்கு லாபம்னு நினைப்பாங்க. என்ன காரணம்னா இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக இருக்கு. இன்னும் சொல்லப்போனாலுங்க, உள்ளாட்சி தேர்தல் நான் பத்திரிகையான போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டே எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, 20-25 வருஷம் ஆயிடுச்சு. 91 காலகட்டத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுங்கிற ஒரு டாக் வந்துச்சு. அதுக்கு முன்னதாக வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் 86ல் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட உள்ளாட்சிகளுக்கு மட்டும் நடந்ததுங்க. அதில் என்னாச்சுன்னா முனிசிபல் லெவலில் வந்து திமுக வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சர்,
63 அமைப்புகளை வந்து திமுக கைப்பற்றிடுச்சு. அப்படியே அதில் பேக் அடிச்சிட்டாங்க. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவே இல்லை. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இயற்கை எழுதினார். ஜெயலலிதா ஆட்சி. அப்புறம் வந்து மலைசாமி அண்ணன் வந்து தலைமை தேர்தல் கமிஷனராக இருக்கும்போது, இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது ஒரு கூட்டம் கூட்டினார். அது நானும் அதில் பங்கெடுத்துருக்குறாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும், ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் வந்துருச்சு. நரசிம்மராவ் காலத்தில் வந்த பஞ்சாயத்து ராஜ் கண்டிப்பாக வந்து உள்ளாட்சி தேர்தல் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தணும். அப்புறம் ஸ்டேட் லெவலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து 2017 வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போடப்பட்டது. ஸோ உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போடப்படுவதுங்கிறது புதுசு இல்லை. அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்படின்னா ஆளுங்கட்சியே வந்து அதை உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சமமாக தான் போகும். ஜனநாயகத்துக்கு அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதில்லை. உள்ளாட்சி அமைப்புகளை நீங்கள் வலுப்படுத்தினாதான் ஜனநாயகமே தலை தோங்கும்.